தகப்பனே நல்ல தகப்பனே உம் தயவால் இன்றைக்கு வழிகாட்டும் ஜீவ வார்த்தை. தகப்பனே நல்ல தகப்பனே என் கரத்தை பிடித்திடுமே. தகப்பனே நல்ல தகப்பனே உம் தயவால் நடத்திடுமே. தகப்பனே நல்ல தகப்பனே என் கரத்தை பிடித்திடுமே. என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவரே. தூயாவியின் திரியக ஆசிர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீர் இந்த சிவப்பு நூல் கயிற்று எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலில் உன் தகப்பனின் தாயையும் கூட்டிக்கொண்டு உன் வீட்டில் அனைவரையும் சேர்த்துக்கொள். எவனாகிலும் உன் வீட்டு வாசலை விட்டு வெளியேறினால் அவன் இரத்தப்பழி அவன் தலைமையில் இருக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, திருமறையிலே முப்புரி நூல் அறுந்து போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேல் மக்கள் தம்முடைய தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த காரணத்தினாலே அவர்களை காப்பதற்காக கடவுள் ஒரு சிகப்பு நூலை வைக்கிறார். சிகப்பு நூல் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மீட்புக்குரிய இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. அந்த சிகப்பு கயிறு கடவுளுடைய ரட்சிப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ஜனங்கள் பிற தேசத்தில் இருந்து வேவு பார்க்க வந்தவர்கள், அவர்கள் அந்த சிகப்பு கயிற்றினால் பாதுகாக்கப்பட்டார்கள். கீழே இறக்கி சிவற்று ஓரத்திலே அவர்களை கடவுள் பாதுகாத்தார். பாதுகாத்த கடவுள் அந்த நூலை உன்னுடைய ஜன்னல் கயிற்றின் ஓரத்திலே நீ கட்டி தொங்க விட வேண்டும். அதை யாரும் அந்த வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அப்பொழுது அவருடைய இரத்தப்பழி அங்கே தொடங்கும். பொதுவாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலியிடுவது எதற்காக என்று சொன்னால், அந்த இரத்தத்தை வீட்டினுடைய நிலைக்கால்களிலும் பலி செலுத்துகின்ற மனிதர்கள் மேலும் உச்சந்திர உள்ளங்கால் வரை தெளித்து பூசுவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு இல்லத்திலே சென்று நிலைக்கால்களிலே பூசி அங்கே பாதுகாப்பாக வைப்பார்கள். அப்போ இரத்தம் என்பது, அந்த சிகப்பு நிறம் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. இன்றைக்கு இரத்த வங்கிகளிலே பார்க்கும் பொழுது அந்த சிகப்பு நிறத்தின் அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். பாதுகாப்புக்குரிய அடையாளம், மனிதனுடைய உயிரை காப்பதற்குரிய அடையாளம். ஆகவேதான் யாத்ராம் புஸ்தகத்தில் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? மாம்சத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கிறது. இன்றைக்கு இந்த உடலிலே இரத்தம் இல்லை என்று சொன்னால், அந்த அணுக்கள் இல்லை என்று சொன்னால், அந்த உடம்பினுடைய குளிர்ச்சியான நிலை, சீதோசன நிலை சமநிலையாக இருக்காது. ஆகவே தான் காய்ச்சல் என்றும் பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தம் என்றும் பல நோய்கள் வருகிறது. இன்றைக்கு இரத்த புற்றுநோய் என்று கூட வரும். காரணம் என்ன? கடவுளுடைய தண்டனை, கடவுளுடைய திட்டத்துக்கு விரோதமாக, அவருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற காரணத்தினாலே இன்றைக்கு நாம் நுகர்வு கலாச்சாரத்தில் நின்று கொண்டு பல இடங்களிலே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்ற உணவை உண்ணுகிற காரணத்தினால்தான் இந்த இரத்த புற்றுநோய் கூட வருகிறது. ஆகவே இந்த சிகப்பு நூல் உன்னுடைய வீட்டிலே கட்டி இருக்கும் பொழுது ஒருவனும் வெளியிலே செல்லக்கூடாது. அப்படி சென்றால் அந்த இரத்தப்பழி உங்கள் மீது சாயும், நாங்கள் அதற்கு பொறுப்பல்ல என்று ஆசாரியர் கூறுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு அடையாளத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் அடையாளம், அது வெள்ளை நிறத்தை, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாம் வெள்ளை அங்கி தரித்தவர்களாக சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற ஒரு அடையாளத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு அந்த அடையாளத்தை கொடுத்த ஆண்டவர், அவருடைய இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டவர்களாக வெண்மையாக மாறப்பட்டவர்கள், இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டு வெண்மையாக மாறப்பட்டவர்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட கடவுளுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாக நாம் வருகிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? ஜோ ஃப்ரேசியர் என்ற மனிதர் சொல்கிறார், சாம்பியன்கள் வளையத்திற்குள் அவர்கள் உருவாக்கப்படவில்லை, அவர்கள் அங்குதான் கண்டறியப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் விசுவாசிகள் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி
நாம் வளாகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அறியப்படுவதில்லை. எந்த இடத்திலே நாம் துன்பத்தை, கஷ்டத்தை, ஆபத்தை சந்திக்கிறோமோ அந்த இடத்தில்தான் நாம் விசுவாசிகளாக, கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக நாம் உருவாக்கப்படுகிறோம். அந்த சிந்தனையோடு இன்றைக்கு நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு இந்த கோடை காலங்களிலே கடவுளுடைய அடைக்கலத்துக்குள்ளாக செல்வோம். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த விசேஷமான நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, அன்புள்ள இயேசப்பா, உலகத்தினுடைய அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்த மார்ட்டின் லூத்தர் கிங் பல்வேறு இயக்கங்களின் தலைவராக இருந்தபோதும் கூட அந்த மனிதர் அந்த தளத்திலே உருவாக்கப்படவில்லை. அங்கு அவர் சிறந்த தலைவராக மார்ட்டின் லூத்தர் கிங் உருவாக்கப்பட்டார். கிறிஸ்துவானவரும் கூட அந்த சிலுவை பாடுகளின் பயணத்தில்தான் அவர் ஒரு மீட்பராக உருவாக்கப்பட்டார். அதுபோல் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் இரத்தம் சிந்தி அவமானப்பட்டு மரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது, ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட மக்களாக, வெண்ணங்கி தரித்தவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.